விருச்சிகம். விருச்சிக ராசி அன்பர்களே, மனதுக்கு மகிழ்ச்சி தரும் சம்பவங்கள் நிகழும். சிலருக்கு எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு. தாய்மாமன் வழியில் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக முடியும். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். உறவினர்களால் ஆதாயம் கிடைக்கும். மன உறுதியுடன் செயற்படுவீர்கள். தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. நினைத்த காரியம் நிறைவேறும் நாள். வியாபாரம் சிறப்பாக நடக்கும். வருமானம் பெருகும். தொழில்துறையில் நல்ல முன்னேற்றம் காணப்படும். வேலையிடத்தில் உங்களின் திறமை வெளிப்படும். அரசு அலுவலகங்களில் வேலை நடக்கும். வியாபாரத்தில் இருந்த மந்த நிலை விலகும். பொருள் வரவு தாராளமாக இருக்கும். வீட்டில் நல்ல காரியம் நடக்கும். கடன் சுமை குறையும். வடக்கு திசையிலிருந்து நல்ல செய்தி வந்து சேரும். குலதெய்வத்தின் அருளால் குறைகள் தீரும். குடும்பத்தைப் பற்றிய கவலைகள் வந்து போகும். வெளி உணவுகளை தவிர்ப்பது நல்லது. உடல் அசதி சோர்வு வந்து நீங்கும். திடீர் பயணங்கள் செலவுகளால் திணறுவீர்கள். வியாபாரத்தில் புதிய முதலீடு செய்வீர்கள். உத்தியோகத்தில் சக ஊழியருடன் விட்டுக்கொடுத்து போங்கள். அதிகம் உழைக்க வேண்டிய நாள். உங்கள் சிந்தனைகளில் குறிப்பிடத்தக்க ஆதிக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய விசேஷமான ஒருவரை நண்பர்கள் உங்களுக்கு அறிமுகம் செய்வார்கள். வெளிநாட்டில் கிடக்கும் உங்கள் நிலத்தை இன்று நல்ல விலையில் விற்கலாம். இது உங்களுக்கு லாபம் தரும். குடும்ப வாழ்வுக்கு முறையாக நேரம் ஒதுக்கி கவனம் செலுத்துங்கள். தங்கள் மீது அக்கறை காட்டுகிறீர்கள் என்பதை குடும்பத்தினரும் உணர வேண்டும். உங்கள் நேரத்தை அவர்களுடன் செலவிடுங்கள். புகாருக்கு எந்த வாய்ப்பும் தராதீர்கள். உங்கள் ஆயுள் முழுவதும் மறக்க முடியாத நாள் இது. இன்று காதல் செய்யும் வாய்ப்பை நழுவ விடாதீர்கள். சக அலுவலர்கள் அல்லது உடன் பணியாற்றுபவர்கள் மிகவும் உதவிகரமாக இருப்பார்கள். தொடர்பு கொள்ளும் நுட்பத்துக்கும் வேலைத்திறனுக்கும் நல்ல பலன் கிடைக்கும். கடந்த சில நாட்களாக சோதனைகளை சந்தித்த நீங்கள் உங்கள் வாழ்க்கை துணையின் அன்பில் சொர்க்கத்தை அனுபவிப்பீர்கள். விசாகம் 4. நிதானமாக செயல்பட வேண்டிய நாள். திடீர் செலவால் சங்கடத்திற்கு ஆளாவீர். தொலைந்து போன பொருள் கைக்கு வரும். திடீர் பயணம் ஏற்படும். அனுஷம். உழைப்பின் வழியே செயல்களில் சாதகமான நிலையை காண்பீர். அலைச்சல் அதிகரிக்கும். மனம் சோர்வடையும். கேட்டை. வரவு செலவில் எச்சரிக்கையாக செயல்படுவது நல்லது. வாகன பயணத்தில் சில சங்கடம் தோன்றும். இன்று யாருக்கும் கடன் கொடுக்க வேண்டாம். இன்று உங்கள் பலம். புதிய முதலீடுகளை செய்வதற்காக தனித்துவமான திட்டம் போடுவீர்கள். எதையும் நிதானமாக யோசித்து செயல்படுவீர்கள். இன்று உங்கள் பலவீனம். சில நேரங்களில் தேவையற்ற இடையூறுகள் சிரமப்படுத்தும். தூக்கமின்மை பலவீனப்படுத்தும். கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள்: 1. குறை சொல்லும் உறவினர்களை கவனமாக அணுக வேண்டும். 2. கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் நிதானமாக இருக்க வேண்டும். 3. பிள்ளைகளின் விஷயத்தில் அன்போடு அணுக வேண்டும். அதிர்ஷ்ட எண் 8,5. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு வெள்ளை. வணங்க வேண்டிய தெய்வம் முருகன்.